பேசுறதுக்கு எதுவும் ட்ரெய்லர் பார்த்தீங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ விஷ் டைரக்டர் ரஞ்சித் ஆல் தி பெஸ்ட். அண்ட் சாங்ஸ் வந்து இஸ் வெரி நைஸ். ஹீஸ் ஸ்கோர்ட் சாரி டை பார்த்து ஐ திங்க் இஸ் ஓகே. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இட்ஸ் வெரி ப்ராமிசிங். I wish you all a very great success. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமா வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது வந்து அது அப்படிதான், அது வந்து அந்த டேரக்டர்ஸ்க்கு தான் தெரியும். நம்ம கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து இப்போ அவருடைய ஃபிலிம் ரெடி ஆயிடுச்சு ரிலீஸ்க்கு அப்படின்னு வந்து அந்த ரஞ்சித்துக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எனக்கு ரஞ்சித் வந்து சென்னை 28 பண்றதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு ரஞ்சித் தெரியும். ரொம்ப சீரியஸ் பர்சன் ரஞ்சித். எந்த வேலை கொடுத்தாலும் வந்து ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணுவாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சரணுக்கு வந்து வேற ஒரு கதை தான் சொன்னேன். சென்னை 28க்கு முன்னாடி சொன்னேன். அந்த கதைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. ஸோ 2005 2000 அந்த டைம்லலாம் வந்து எப்படி ஸ்டோரி போர்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ரெஃபரன்ஸ் நிறைய நெட்ல தான் பார்த்து பண்ணோம். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு பிலிப் அப்படின்னு சொல்லி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ பிலிப்பும் ரஞ்சித்தும் வந்து போத் ஆர் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த சமயம் வந்து எனக்கு ரஞ்சித் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான் பிலிப். ஸோ அதுக்கப்புறமா வந்து நானே தான் ரஞ்சித் கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து என்கிட்ட நான் இந்த மாதிரி சரண் வந்து என்ன நம்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்து நான் இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேடிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என் கூட ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வேற யார்கிட்டயும் ஒரு ஆமாம் ஆக்சுவலி வந்து நான் கேட்கும்போது வந்து அவர் வந்து சார் ஆக்சுவலி நீங்கள் என்ன லிங்குசாமி சார் கிட்ட சேர்த்து விட முடியுமா அப்படின்னு அந்த டைம்ல கேட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல வந்து நான் ஜி படம் நினைச்சிட்டு இருந்தேன் அஜித் சார் லிங்குசாமி சார் காம்பினேஷன்ல. அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எடுத்தோம். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நானும் லிங்குசாமி சாரும். அந்த டைம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அவருடைய தலையெழுத்து பாவம் என் கூட சேர்ந்தாரு. பட் நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த படத்துல வந்து உங்களை மாதிரி நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருக்கேன். என் கூட வந்து சென்னை 28, அப்புறம் சரோஜா, அப்புறம் வந்து கோவா எல்லா படமும் ஒர்க் பண்ணாரு. மகாத்தா போதுதான் இந்த படம் ஷூட்டிங் நடந்தது. நல்லா அந்த படம் பண்ண முடியல அவரால். பட் தேங்க்யூ ரஞ்சித். உங்க மேலும் வளரணும். உங்க டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை உங்க மாதிரி நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். நான் வந்து அவர் முன்னாடிலேருந்தே என்கிட்ட சொல்ற விஷயம் வந்து வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி நார்த் மெட்ராஸ்னா எல்லாருமே வில்லன்ஸ் கிடையாது சார், நல்லவங்கலாம் கூட இருக்காங்க. இது வந்து அந்த மாதிரி நல்லவங்களோட கதை இது அப்படின்னு சொல்லி முன்னாடிலேருந்து எனக்கு கோவா டைம்ல சொன்னாங்க இந்த லைன். அதுக்கப்புறம் நிறைய டெவலப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் வெர்ஷன் நான் கேட்கல. பட் ஆல் தி வெரி பெஸ்ட். மியூசிக் இஸ் அமேசிங். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். செம்ம ப்ராமிசிங்கா இருந்துச்சு. முன்னாடி வந்து தேனப்பன் சார் சொன்னாரு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்ற போது எல்லாமே புதுசா இருக்கு. எப்படி வந்து ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க, இதே மாதிரிதான் எல்லாருமே வந்தோம். நானும் சென்னை 28 இப்படி தான் எடுத்து வந்தோம். ஸோ அதனால வந்து கண்டிப்பா நல்ல படங்களுக்கு அதோடைய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து இதே நல்லா இருக்கு. ஜனவரியில இருந்து என்கிட்ட சொன்னார். ஜனவரி 1 சார் பாருங்க எல்லா இடத்துலயுமே வந்து அட்டகத்தி பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சொன்னாரு. அதே மாதிரி பண்ண ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த படம் மென்மேலும் நல்ல பெரிய வெற்றியடைய வந்து வாழ்த்துகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு ஒரு ஆசையோடு இருக்கிற இந்த மாதிரி உதவி இயக்குநர்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் தேவைப்படுறாங்க. அதனால பயங்கர சந்தோஷமா இருக்கு. சார் வெங்கட்பிரபு சார் பயங்கர ஃப்ரெண்ட்லி அவர். ஏன்னா வந்து எழுதுறது அந்த ஸ்பாட்ல இருக்காது, அங்க போயிட்டு வேற ஒன்று மாறும், அது அவரால் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஆனா அதை வந்து தேட்டர்ல எல்லாம் கை தட்டுவாங்க, பயங்கர பொறாம இருக்கும். இதெல்லாம் கை தட்ட மாட்டாங்கன்னு நான் யோசிப்பேன். ஆனா அது எல்லாம் கை தட்டு பயங்கர ரசிப்பாங்க. அது ஏன்னா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நான் அதுதான்